வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சனம் ஸ்ரீ காளியம்மனையை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு காத்துக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைமுறை 2026 வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள். 2026 ஜூன் மாசம் வரக்கூடிய குரு பயிற்சியோட பலன்கள் நம்ம பார்க்க போறோம். அந்த குருன்னா எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு மனுஷங்களும் பாத்தீங்கன்னா எப்பப்பா எனக்கு குருபலம் வருது, எப்ப எனக்கு திருமணம் ஆகும், குருபலம் எப்போதுன்னு பாருங்க, எப்ப வாழ்க்கையில முன்னேற்றம் வரும், எனக்கு குருபலம் எப்ப இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி குருவை பத்தி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த குருவுடைய இந்த குருவோட பயிற்சி 12 ராசிக்கு எப்படி இருக்கு அது தெளிவா சொல்ல போறேன். என்ன பண்ணுங்க, உங்களோட 12 ராசி பலன் இருக்கு, 12 லக்னத்துக்கும் பலன் இருக்கு. எப்படி சார்னா உங்களுடைய ராசி மற்ற லக்னத்துக்கு பலனை எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க மேச ராசியா இருக்கீங்களா, மேச பலனை எடுத்துக்கோங்க. லக்னம் கடக லக்னமா, கடகத்தோட பலன் எடுத்து ரெண்டுத்தையும் நீங்க டேலி பண்ணும்போது ஒட்டுமொத்தமான பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு இந்த பலனை எடுத்து பாருங்க. அதே மாதிரி நான் தாழ்மையோட உங்கள்கிட்ட வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல சார் நான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அஸ்ட்ராலஜி சேனல்ல வீடியோஸ் பாக்குறேன், உங்களுடைய விலை மதிப்புல பொண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அதை கூட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம லைவ்ல வந்தாலும் சரி, இல்ல புதுதாக வீடியோ கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூடயும் உங்களோட வாட்ஸ்அப் குழுக்களையும் நம்மளோட வீடியோ பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்து பாதி பலன் அடையட்டும். அதே மாதிரி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, தெளிவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோட கடைசியில இந்த குருவோட பேச்சு என்னென்ன யோகத்தெல்லாம் கொடுக்குதுன்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராசி பலன், உங்களுடைய லக்ன பலன், கூடவே இந்த குரு யாரு, இவர் எப்படிப்பட்டவர், இவர் என்ன மாதிரியான நமக்கு யோகங்கள்லாம் கொடுக்க நம்ம தெளிவா சொல்லியிருக்காங்க. அதே படிக்கின்ற மாணவர்களுக்கும் சரி, இல்லத்த அரசுகளுக்கும் சரி, வேலையில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸோட ஊழியர்களுக்கும் சரி, தொழில் முனைவோருக்கும் சரி, சீனியர் சிட்டிசனுக்கும் சரி, அதே மாதிரி இந்த ஆண்டுல எனக்கு விமோச்சனம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு அனைவருக்கும் இந்த வீடியோங்கிறது ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும். வாங்க நம்ம இந்த வீடியோ போய் பார்த்துட்டு வரலாம். குரு பயிற்சி பலன்கள் ரிஷபராசி, சுக்கிரனை ஆட்சியனா கொண்டது ரிஷபராசிக்கலாம். இந்த குருவோட பயிற்சி எப்படி சார் 2026 வரக்கூடிய குரு பயிற்சி. அதாவது இந்த குரு பயிற்சியில பாத்தீங்கன்னா செல்வ மலையும் யோக மலையும் அதிகமாக பொழியக்கூடிய இந்த ராசி வரிசையில இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு குருவோடைய பயிற்சி அமர்க்கலமா இருக்குங்க. 100க்கு 100 மார்க் கொடுக்கலாங்க, 100க்கு 100 மார்க் கொடுக்கலாம். இந்த ரிஷபராசி ஏன் நான் சொல்றேன்னா பணமலையும் யோக மலையும் கொட்ட போகுதுங்க. ஒரு பக்கம் சனி கொடுக்காரு இல்லைங்களா, இந்த கொடுக்கக்கூடிய சனிய குரு பேச்சியாக பிறகு பாத்தீங்கன்னா இந்த குருவும் சனியை பாக்குறார். அப்போ ஆல்ரெடி சனி கொடுக்கிறார், அப்போ குருவும் சேர்ந்து கொடுக்கும்போது 200 மடங்கு யோகத்தை கொடுக்க போறாருங்க. இது எப்படி நம்ம தெளிவா பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிடுங்க, லிங்க் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. ரிஷபராசிக்கு குரு பேச்சு எப்படி சார் இருக்கு? ரிஷபராசிக்கு குருங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல அமர்றது. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு எப்படின்னு பார்த்தா, இந்த ரிஷபராசிக்காரர்கள் குரு அட்டமாதிபதி பிளஸ் லாபாதிபதினு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்ததிபதி, அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய லாபாதிபதி குரு. இந்த லாபாதிபதி குரு 3ஆம் இடத்துல முயற்சிகள் ஸ்தானத்துல உச்சம் அடைய போறாரு. ஜோசியத்துல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த குரு தாங்க பணத்துக்கு அதிபதி. இந்த குரு தான் பணத்துக்கும் தங்கத்துக்கும் பொன் பொருளுக்கும் அதிபதிங்கிறது குரு. இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல முயற்சிகள் ஸ்தானத்துல உச்சமாகும் போது எப்படி சார் இருக்க போகுதுன்னா சகல செல்வமும் சேர போகுதுங்க. உங்க மனசுக்குள்ள இருந்த நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேற போகுதுங்க. புரியுதுங்களா? இன்னொரு பக்கம் எடுத்து பார்க்கும்போது சனி பகவான் உங்களுடைய பாக்கியாதிபதி பிளஸ் உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு தொழில் ஜீவனத்துக்கு அதிபதி, கர்மாதிபதினு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு அதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் கொடுக்கக்கூடிய இடத்துல 11ஆம் இடத்துல பொசிஷன் ஆகி அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இல்லைங்களா. சனி கொடுக்க எவர் தடுப்பான்னு சொல்லுவாங்க. அப்ப சனி பகவான் உங்களுக்கு யோக தள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இது கூட குரு பயிற்சி ஆயிட்டாருன்னா குருவுடைய உச்சப்பார்வைன்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துப்பார், குருவுடைய உச்சப்பார்வை சொல்லக்கூடிய 9ஆம் இடத்து பார்வையாக இந்த மீன ராசிய குரு பகவான் பார்க்க போறாருங்க. உச்சமான குரு கடகத்துல உச்சம் 3ஆம் இடத்துல ஜூன் மாசம் 2ஆம் தேதி உச்சம் ஆயிட்ட பிறகு இவருடைய உச்ச பார்வையால மீன ராசிய பார்க்கிறார். மீன ராசி 11ஆம் இடம் உங்களுக்கு. இந்த ராசியில அமரக்கூடிய அந்த சனி பகவான் கொடுத்துக்கிட்டு இருக்க சனியை குரு பகவான் பாக்குறாரு. அப்ப எப்படி சார் இருக்கு? அப்ப இவர் ஆடி கொடுக்குறாரு இல்லையா, மந்தன் சனி கொடுக்க எவ்வளவு தடுப்பது கொடுத்துட்டு இருக்காரு, கூடவே குருவும் சேர்ந்து கொடுக்குறாரு. அப்போ 11ஆம் இடம் நல்ல வலிமையான இடத்துக்கு உருவாக போகுது. ஏன்னா ஒரு கிரகம் தன் வீட்டை தானே பார்க்கும்போது மிகவும் வலிமையா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது மிக 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 வலிமையா ஆகுது. அப்போ நம்ம நெடுநாள் ஆசைகள் நீங்க போகுது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்
நம்ம வந்து ஏற்றுமதி இறக்குமதி துறைகள் நம்ம இருக்கோம்னா நமக்கு வந்து யோக மலையா இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு பொருள் வாங்குறேன் சார், வெளிநாட்டுல வாங்கி நான் இங்க சேல்ஸ் பண்றேன், இல்ல நான் வந்து நம்ம நாட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ரெடி பண்ணி நான் ஃபாரின்ல கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சார், நான் உங்களுக்கு இந்த காலம் சூப்பரா இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து அபிலாசைகள், மனசுல ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கு சார், எனக்கு நிறைவேறுமான்னு இந்த காலம் சூப்பரா நிறைவேறும். யோகமா இருக்குங்க, பணமா இருக்குங்க, பணமழையா கொட்டக்கூடிய காலமா இருக்கும், பணமழை பொழியக்கூடிய காலமா இருக்கும். ஏன்னா காற்றுள்ள போதையை தூற்றுக்கொள்ளுங்கிறது நம்ம பழமொழி. எப்ப நல்ல காலம் இருக்கோ அந்த நல்ல காலத்துல நமக்கு கிடைக்கிறது நம்ம சேர்த்து வச்சுக்கணும். அப்போ இந்த காலகட்டத்துல யோகம் இருக்கு, யோகமான நேரமா இருக்கு. குரு வந்து சந்திரன் வீட்டுல உட்காரும்போது குரு சந்திர யோகமா ரியாக்ட் ஆகும், குரு சந்திர யோகமா ரியாக்ட் ஆகுது. அதே சமயத்துல குரு சந்திர யோகமா ரியாக்ட் ஆனாலும் கூட உங்களுடைய 11ஆம் இடத்தை குரு பகவான் பாக்காரு இல்லைங்களா? சோ முன்னோரோட ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கும். உங்களோட வயதுல மூத்தரோட சப்போர்ட் நல்லா இருக்கும். உங்களோட உடன் பிறந்ததுல மூத்த சகோதரத்துக்கு உங்க மூலியமா கூட ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். புரியுதுங்களா? சரி, அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு 3ஆம் இடம் முயற்சிகள் சார்ந்து உட்காராரு இல்லைங்களா? முயற்சிகள் நம்ம சரிவர போடணும், ஆனா முயற்சி பண்ண விட மாட்டார் சனி. ஏன்னா சனி வந்து தன்னோட பார்வையால உங்களுடைய அந்த ராசி அவர் பார்த்துட்டே இருக்கார், ராசியில லக்னத்தை பார்த்துட்டு ரிஷபத்தை அவர் வந்து பார்த்துட்டு. அப்படி பார்க்கும்போது என்னன்னா சனி மந்தன் இல்லையா, சனியே குரு பார்த்தா சனி வந்து மாறிடுவா, அவரோட பாடு மாறாது இல்லைங்களா? சோ அப்ப என்னன்னா வேலைக்கு தான் போகணுமாங்க, எப்படி வேலைக்கு போகணுமா, இந்த வேலையை நம்ம செய்யணுமா, நாளைக்கு நம்ம இங்க போகிறோம், ஒரு டல்லு ஒரு சோறு ஒரு தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது, நாளைக்கு தள்ளி போடக்கூடிய இந்த இயல்பு அமைப்பு அவர் கொடுப்பார். சோ என்ன பண்ண, இதை மட்டும் சேஞ்ச் பண்ணு, இதை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு நன்றே செய், அதுவும் இன்றைய செய்கிற இந்த பழமொழிக்கு ஏற்ப நீங்க உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க மாத்துறீங்கன்னா கோடிகள்ல புரள வாய்ப்புகள் வரும். சரி, அடுத்து இந்த குரு 3ஆம் இடத்துல உட்காரு, இவரோட 5ஆம் பார்வை எங்க சார் வருதுன்னா விருச்சகத்தை பார்க்க, விருச்சகத்துல 5ஆம் பார்வையை அவர் பார்க்கும்போது விருச்சக ராசி 7ஆம் இடம் உங்களுக்கு கலஸ்திர ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. காதலை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரனாக இருந்தாலும் பட் வந்து இவர் வந்து குரு வந்து எப்படின்னா உச்சமாயிடுறாருங்க. உச்சமாயி உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல 11ஆம் இடத்துக்கு உச்சமாகும் போது காதல்ல இருக்கீங்கன்னா இந்த காதல் திருமணமாக கூட வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர் சமூகத்தோட முழுமையான சந்தோஷத்தோட திருமணமாக கூட வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்காக காத்திருக்க இளைஞர்களுக்கு திருமணமே ஆகல சார், எனக்கு தடை மேல தடையா போயிட்டு இருக்கு சார், நிச்சயமா இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே மாதிரி காதலிச்சுதான் திருமணம் பண்ணணும் வைராகியத்தில் இருக்கக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை காதல் வந்து பெற்றோரோட ஏற்றுக்கொள்ளப்பட்டு திருமணத்துல முடியாம. ஏன் நான் சொல்றேன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாபாதிபதி சொல்ல 11ஆம் இடத்து 3ல உட்காந்து அவரோட பார்வையில் 7ஆம் இடத்துப்பாரு. அப்போ குருவே உங்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு, அவரே இன்னும் உங்களுக்கு திருமணத்தை செஞ்சு வைக்க போறாரு. இது ஒரு பக்கம். அதே மாதிரி குழந்தைய பாக்கியதையும் வரும், குழந்தைய பாக்கியதையும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு குழந்தைய பாக்கியதை வர வாய்ப்புகள் உண்டு. திருமணம் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான திருமணமாக உங்களுக்கு கடகத்துல அமரக்கூடிய குரு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அந்த மன வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க ரெடியா இருக்காருங்க. திருமண தடைகள் முதல்ல திருமண தடைகள் உடைஞ்சு திருமணம் ஆல்மோஸ்ட் 90% இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வந்து திருமணம் நிறைவேறும் இந்த காலகட்டங்கள்ல. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வை 9ஆம் இடத்துல பாக்கிய சார்ந்த அதிர்ஷ்டங்க, அதிர்ஷ்ட மலையாக பொழிய கூட வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்ட மலை குரு கொடுக்குற அதிர்ஷ்ட மலை யாரும் தடுக்க முடியாது. இது வந்து சனியோட வீடு உங்களுக்கு மகரமா இருக்கு. மகரமா இருக்கும்போது சனி ஆல்ரெடி குருவோட வீட்டுக்குள்ள உட்கார்ந்துறார். யோக மலையா இருக்கும். தகப்பனாருக்கு முன்னேற்றம் இருக்கும். தகப்பனாருக்கு வந்து உடல்ல இருந்த பிரச்சனைகள் நீங்கும். அப்பாவுக்கு வியாதிகள் இருந்தா வியாதிகள் குணமாகும். புரிஞ்சுங்களா? உங்களோட பாக்கியதை உயரப்போகுது. சொல்வாக்கு செல்வாக்கு உயரப்போகுது. பாக்கியதைனா ஒண்ணு இல்லைங்க, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பேரு புகழ், அது மாதிரி நம்ம என்னெல்லாம் அனுபவிக்க போறோம்னு சொல்லக்கூடிய. அப்ப குரு பார்க்கும்போது எல்லாமே சுபமா இருக்கும், எல்லாமே சுபமா மகிழ்ச்சியா 2 பேருக்கு சொல்ற மாதிரி இருக்கும். எனக்கு இது கிடைச்சிச்சு, நான் குடும்பத்தோட இந்த இடத்துல சுத்தி பார்க்க போனேங்க, சுற்றுலா போயிட்டு வந்தோம், டூரிஸ்ட் பண்ணி உங்களோட மகிழ்ச்சிகளை ஷேர் பண்ற அளவுக்கு இந்த ஆண்டுகள் இருக்குங்க. அப்போ இந்த ஆண்டுகளை எடுத்து பார்க்கும்போது இல்லத்தரசிகளுக்கு எப்படி சார், இல்லத்தரசிகள் வந்து புதிய தொழில்கள் தங்களால முயன்ற அளவுக்கு வந்து பணம் ஈட்டி பணம் சம்பாதிக்கிற அமைப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். சின்ன சின்ன தொழில்கள் பண்ணலாம், சின்ன சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணலாம், வீட்டுல இருந்துகிட்டு சொல்லுவாங்க இல்லையா, பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம். இது மாதிரி அமைப்புகள், இதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இல்லத்தரசிகளை எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேரு புகழ் மரியாதை உங்க குடும்பத்துல உயர்றதுக்கு அமைப்புகள் உண்டு. அக்கம் பக்கத்தினெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பக்கத்து வீட்டுக்கு ரொம்ப நாளா பேசவே இல்லைங்க, பக்கத்து வீட்டுல வந்து இருக்க அந்த பெண்ணு என்கிட்ட பேசவே மாட்டாங்க, நாங்க வந்து என்னதான் பண்ணோம், நாங்க வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டே போறோம் சொல்றவங்க எல்லாருக்குமே நட்பு கரம் உங்களுக்கு வர வாய்ப்புகள் உண்டு. நல்ல நட்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து படிக்கின்ற மாணவர்கள் எப்படி சார் இருக்கு போனா, படிக்கின்ற மாணவர்கள் வந்து இப்போ பாதி பேர் இருப்பாங்க, நான் வந்து ஹையர் ஸ்டடிக்கு வெளிநாடு போகணும் சார், நான் ஹையர் ஸ்டடிக்கு ஃபாரின் போலான்னு இருக்கேன் சார்,
நான் வந்து பாத்தீங்கன்னா இல்ல பக்கத்து கண்ட்ரிக்கு போனேன் சார், இல்ல பக்கத்து மாநிலத்துக்கு போனேன். இது மாதிரி எண்ணங்கள் இருக்க உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னேற்றம் இருக்கும் முதல்ல. அதே மாதிரி படிப்பு நல்லா போயிடுற படிப்புல படிப்புல உங்களுக்கு அடுத்த லெவல் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே பிசினஸ் பண்றேன் சார் சொல்றவங்களுக்கும் இந்த படிப்புன்னு கூடிய பிசினஸ் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது எப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பிளஸ் அமையக்கூடிய ஆண்டு. இந்த பிளஸ் அமையக்கூடிய ஆண்டை நீங்க என்னன்னா படிப்புக்காகவும் உங்களோட தொழிலுக்காகவும் நீங்க மேம்படுத்துறீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு எப்படி சார் இருக்குன்னா லாபம் மழையா புரியுங்க, யோகமான நேரங்க. சிம்பிளா சொல்ல யோகமான நேரங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கும், நம்ம ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். பட் இது இன்னும் நல்லா உங்களுக்கு ஜாதக அடிப்படையில சுயஜாத அடிப்படையில் இன்னும் நல்ல ஒரு பூஸ்டப்பா இருக்கும். புரியுதுங்களா? இப்ப ப்ராஃபிட் டபுள் ப்ராஃபிட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சில சமயங்கள் சிலருக்கு பாத்தீங்கன்னா சார் எனக்கு வரவே இல்லை சார், நான் வெளியில முதலீடு போட்டேன் சார், நான் தங்கத்துல போட்டேன் சார், நான் அதுல போட்டேன், எனக்கு பிளாக் ஆகி இருக்கு சார், எனக்கு வரவே இல்லை சார் சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த குரு பேச்சுக்கு பிறகு தடைபெற்று இருக்கிற அந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கும் யோகமா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ என்னதான் யோகமாக இருந்தாலும் கூட முயற்சிகள் உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறாருன்னு சொன்னாலும் கூட இதுல விபரீத ராஜயோகமும் உண்டு. ஒரு சிக்கல் சந்திச்ச பிறகு நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுப்பாங்க. விபரீத ராஜயோகம், ஒரு விபரீதத்தை கொடுத்த பிறகு ராஜயோகம் உண்டு இருக்கு. சோ பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கேன் சார், நான் ஒரு எம்ப்ளாயி சார், நான் பிசினஸ் பண்றேன் சார், பிசினஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், தாராளமா பண்ணலாங்க. குரு பயிற்சிக்கு பிறகு தொழில முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள், நல்ல பண வரவோடு நல்ல ரிட்டர்ன்ஸோட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி எனக்கு வழிபாடு சொல்லுங்க சார், எனக்கு ஒரு நல்ல வழிபாடு சொல்லுங்க சார், நான் இந்த காலகட்டத்துல நான் எந்த மாதிரி வழிபாடு பண்ணா எனக்கு வாழ்க்கையில முன்னேற்றமா இருக்கும் சார், நான் இந்த காலகட்டத்துல சோம சுந்தரேஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த சிவனுடைய வழிபாடு வச்சுக்கோங்க. பிரதோஷ வழிபாடுகள் உங்க நல்லா இருக்கும். பிரதோஷ வழிபாடுகளும் சோம சுந்தர வழிபாடும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி சக்தி வடிவுல எந்த தெய்வம் சார் வழிபாடு பண்ணலாம், பெண் தெய்வ வடிவத்தில் எது சார் வழிபாடு பண்ணலாம்னு எடுத்து பார்க்கும்போது மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியோட அந்த வழிபாடுங்கிறது உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா அற்புதமான யோக பாகியத்தை அள்ளி கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் அம்பாளுடைய அனுகிரகம் உங்களை மேன்மேலும் உயர்த்தி கொடுக்கும். ஓகேங்களா? நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்க, விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருங்க பாருங்க, நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க அல்லது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள். இந்த குரு பயிற்சி பலன்கள் ஒரு பொதுவான பலன்கள். இந்த பொது பலன் எப்படி உள்ள அப்ளிகபிள் ஆகுதுன்னு எடுத்து பார்க்கும்போது மெயினா உங்களுடைய தசாநாதன், உங்களுடைய லக்னாதிபதி யார், லக்னாதிபதி குரு யோகமா அவயோகமா அது மூலம் செக் பண்ணிக்கணும். நடப்பு தசா புத்தி என்ன உங்க நடப்பு நடந்துகிட்டு இருக்கு, இந்த தசா புத்தி குருக்கு ஃபேவரா அன்ஃபேவராங்க நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தசா புத்தி கூட இந்த கோச்சார போல நீங்க ஆட் பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு மேட்ச் ஆகும். அதே மாதிரி குருவை பத்தி நான் சொல்றேன்னு சொல்லிருக்கீங்களா, இந்த குரு பகவான்ங்கிறது நவகிரகங்கள்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லவருங்க. யாரையும் கெடுக்க கூடாது, யார் நம்மளால முடிஞ்சா செய்யணும், முடியலையா கம்முன்னு இருந்துக்கணும் சொல்லக்கூடிய ஒரே கிரகம் குரு. இந்த குருங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் உச்சமடைகிறார். இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்சமாகக்கூடிய குரு தன் பிடிச்ச வீடு சொல்லக்கூடிய சந்திர வீட்டுல உட்கார்றாரு. சந்திர வீட்டுல உட்கார்ற குரு என்ன பண்ணுவார்னா ராகுகேது பயிற்சிக்கு பிறகு இந்த குரு ராகுவை பார்ப்பாருங்க. அப்ப குரு ராகுவை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா குரு சண்டால யோகம் பார்க்கும். டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் ராகுகேது பயிற்சி இருக்கு இல்லைங்களா, அப்போ அப்படியே ராகு கீழே இறங்குவார், இந்த பக்கம் வர கேது பகவான் மேலே ஏறும். அப்போ ராகுவ குரு பார்க்கும்போது குரு சண்டால யோகத்தை அள்ளி கொடுக்க போறார் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில். அதே மாதிரி சும்மாலாம் இல்ல, உச்சமான குரு. அப்ப வேலையை எப்படி நீங்களே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்க ஜாதகத்துல அமைவதை நீங்க பார்த்துக்கோங்க. ரெண்டாவது கேது பகவான் கூட குரு சேர்ற கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க. கேது பகவான் கூட அந்த கேது பகவான் சேரும் போது கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்க ரெடியா இருக்காரு. இது மட்டும் இல்ல, இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா குரு சனிய பார்க்கிறார். குரு சனிய பார்க்கும்போது 7 சனி காலகட்டமாக இருக்கக்கூடிய பலருக்கு முன்னேற்றம் வரப்போகுது. அதே மாதிரி 7 சனியாக இருக்கிறவங்களுக்கு 7 சனி தாக்கமே இல்லாம முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க. ஏன்னா சனிய குரு பார்க்கும்போது சனி பகவானை கொஞ்சம் இருப்பா, யாரையும் கெடுக்காத பண்றாரு. அப்போ சனிய குரு பார்க்கறது மிக மிக பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்க. அப்போ இத்தனை யோகத்தை இந்த குரு பயிற்சி அள்ளி கொடுக்க போகுது இல்லைங்களா. இந்த குரு பயிற்சியை நம்ம மட்டும் பார்த்தா பார்த்தாது, இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நண்பர் கூடவும் ஷேர் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்களுக்கு சொன்ன லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க. என் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், இல்ல போன் கால் பண்ணி நீங்க போன் மேட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கினா வித்தின் 48 ஹவர்ஸ்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவோம். நாங்க ரொம்ப நாளா அதிகமா ஆகாது, ரொம்ப அதிகமான ஃபீஸும் கிடையாது, எல்லாருமே அக்செப்ட் பண்ற கூட ஃபீஸ் தான் இருக்கும். எல்லாருமே பார்க்கக்கூடிய ஃபீஸ் எல்லாம் கம்மியான ஃபீஸ் தான் கொடுத்தா விருப்பம் இருக்கு. நீங்க முழு ஜாதகம் எடுத்து பார்த்து ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு பாருங்க, எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி எல்லாருமே காமனா
ஆலங்குடி குருவை போயிட்டு பயிற்சி ஆகும்போது வழிபாடு கூட நல்லா இருக்கும். அன்றைய தினம் போக முடியலன்னா என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு அடுத்த வார வியாழக்கிழமைக்குள்ள போயிட்டு குரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய நிறைந்த சந்தோஷத்தையும் செல்வத்தையும் தனபாக்கியத்தையும் குடும்பத்துல சந்தோஷ மகிழ்ச்சி அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி அமைய நான் என் காளியை மனமாற பிரார்த்தனை செய்து வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.